ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கள் ஊர் சைடு எல்லா வீட்லேயும் விரும்பி செய்கிற மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. நாங்கள் சுட்டன்னு சொல்லுவோம், இது ஃப்ரை. இந்த ஃபிஷ்ஷு பேர் வந்து பொள்ளல்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இங்கிலீஷில் வந்து புல்லட் டுனான்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நாம் மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம். அட் த சேம் டைம் என்ன பண்ணுறோம், ஃபிஷ்ஷுக்குள்ளே மசாலா எடுத்துடலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு உங்கள் தேவைக்கு அளவு எடுத்துக்கோங்க, அதிகமாக எடுத்துடாதீங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த பாருங்கள், வெட்டி வச்சுருக்கிறத பாருங்கள், சென்டராக கட் பண்ணிடுங்க கிளியராக. ஸோ அதுக்கு முன்னாடி அது ரொம்ப அந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. மசாலா நீங்கள் அதிகமாக வைங்க, அதிகமாக வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெருஞ்சீரகம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காங்க. இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். வெந்த நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எல்லாம் கத்தி ஏதாச்சும் எல்லாம் போட்டு அது வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சேம் ஒரு கடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஊற்றுக்கோங்க. உங்களில் எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக கரி லீவ்ஸ், கொஞ்சம் மணமாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அந்த மீனை வந்து அதில் போட்டுக்கோங்க. தீ ரொம்ப அதிகமாக வச்சு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். தீ ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போவே ரொம்ப மணமாக இருக்குது. ஸோ அது கரியாத அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சிச்சின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ தீ வந்து கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்டுக்கு ஒரு வாட்டி அதை மாற்றி மாற்றி அப்படியே போட்டுருங்க. எல்லா இடம் வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மூடி வச்சு மூடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். இப்போ நம்ம கிழங்கு நல்லா வந்துருச்சு. கிழங்கு ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் பொள்ளல் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்குன்னு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.